கர்த்தருடைய சத்தம் அல்ல உள்ளது. இந்த நாளில் கூட நம்ம ஆண்டை துதிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட நீர் எங்களோட பேசும். ஆமீன். இந்த நாள் ஏசப்பா நமக்கு கொடுக்குற வசனம் சங்கீதம் 50ஆம் அதிகாரத்தில் 15-16 நான் வாசிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஏசப்பா சொல்கிறாரு, 14-15 நான் வாசிக்கிறேன். நீ தேவனுக்கு சோத்திர பலி இட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்படின்ட்டு ஆண்டவங்க சொல்லியிருக்கிறார். நீ தேவனுக்கு சோத்திர பலி இட்டு, சோத்திர பலி புக்கு நீங்கள் 1000 சோத்திர பலிகள் நீ பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அதை ஏசப்பா சொல்கிறாரு, சோத்திரங்கள் அனுதினமும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு 100 சோத்திரப்படி, ஒரு 1000 சோத்திரப்படி, 500 சோத்திரப்படிகளை நல்ல ஆண்டுக்கு உங்களுடைய தேவைகள் என்னவோ அதையெல்லாம் சொல்லி இந்த ஒரு சோத்திரப்படிகளை எடுத்துகிட்டே இருங்க, அற்புதம் நடக்கும். உன்னதமானவருக்கு ஒரு பொருத்தனைகளை செலுத்தி அன்று சொல்கிறாரு, ஒரு பொருத்தனை செலுத்துங்க. ஒரு பொருத்தனை அன்னாள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் சமையல் நீங்கள் பார்ப்பீங்கன்னா, அன்னாள் அவளுக்கு குழந்தையே இல்லை, போய் ஆண்டோடைய சமூகத்தில் என்ன பண்ணுறா, ஒரு குழந்தைய கொடுத்தா அது உமக்கே நான் தரேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணா, ஆண்டு இறங்கினார். அதே போல் அவளுக்கு குழந்தைய கொடுத்தார். சபையில் கொண்டு போய் ஆண்டு அந்த பிள்ளையை கொடுத்து அதுக்கப்புறம் அநேக பிள்ளைகள் அவளுக்கு பிறந்தது. அப்போ ஒரு பொருத்தனைகளை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆண்டுக்கு செலுத்துங்க. உங்களால் என்ன முடியும் ஆண்டவருக்கு செய்ய முடியுமோ அதை நீங்கள் பொருத்தனையாக பண்ணிவிட்டு நீங்கள் ஆண்டுக்கிட்ட ஜெபம் பண்ணுங்கள். பொருத்தனை பண்ணிட்டா கட்டாயம் 100% என்ன பண்ணணும், அதை நிறைவேற்றணும். அப்படி நீங்கள் யாராயிலும் பொருத்தனை பண்ணி அதை மறந்துருப்பீங்கன்னா அதனால் கூட அற்புதம் செய்யாமல் இருப்பார். அப்போ ஆண்டுக்கிட்ட நீங்கள் ஒப்புருவாங்க, ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்துங்க, எனக்கு ஞாபகப்படுத்துங்க, நான் எதாயிலும் உங்கள்கிட்ட பொருத்தனை பண்ணி நான் அதை மறந்துருப்பேனா, என்னை மன்னிச்சு அதை எனக்கு ஞாபகப்படுத்துங்க, நான் அதை செலுத்த நான் கிருபை கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணலாம். அடுத்த வசனம் சொல்லுது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இயேசுவேன்னு சொல்லி என்ன பண்ணுங்க, கண்களை மூடி உங்கள் இருதயத்தை ஊற்றி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டு சொல்கிறார், நான் உன்னை விடுவிப்பேன். என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் 100% விடுவிப்பார். அது வியாதியாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், கண்ணீராக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், பிள்ளை இல்லாமல் இருக்கலாம், அன்று எந்த காரியமாக இருந்தாலும், அது வியாதியாக இருக்கலாம், அன்றைய சோத்திர தேவைகளாக இருக்கலாம், அன்றைய சூழ்நிலையாக இருக்கலாம், எந்த காரியத்திலும் ஆண்டரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டு நான் உன்னை விடுவிப்பேன்ட்டு ஆண்டு வாக்கு கொடுத்துட்டார். நீ என்னை மகிமைப்படுத்துவாயின்ட்டு ஆண்டு சொல்ல, ஆண்டு விடுதலை கொடுத்து சுகம் கொடுத்துட்டு அற்புதம் செஞ்சுட்டு பின்னாடி ஆண்டை நீங்கள் என்ன பண்ணுங்க, மகிமைப்படுத்துங்க. அப்போ அதை தான் ஆண்டு எதிர்பார்ப்பார். அப்போ 10 குஷ்ட ரோகிகள் வராங்க, 10 குஷ்ட ரோகிகளை சுகமாக்கிட்டார். ஆனால் ஒரு குஷ்ட ரோகி மற்றவன் வந்து என்ன பண்ண, நன்றி செலுத்துகிறான், மற்ற 9 பேர் எங்கப்பா அப்படின்னு ஆண்டு கேட்பார். அப்போ உங்ககிட்ட ஆண்டு எதிர்பார்க்குறதெல்லாம் அவருடைய நாமத்துக்கு நீங்கள் நன்றி சொல்கிறீங்களா, மற்றவங்ககிட்ட அவருடைய நாம